வீட்டு பட்டியல் பிளாக் கோட்டு வரைபடத்தை தயாரித்தல். HLB என்பது ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக். இதைத்தான் நாம் வீட்டு பட்டியல் பிளாக் அல்லது வீட்டு பட்டியல் தொகுதி என்கிறோம். அதற்கான கோட்டு வரைபடத்தை தயாரித்தலை பார்க்க இருக்கிறோம். கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வைக்கான பயிற்சியில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அமர்வின் நோக்கங்கள்: HLB கோட்டு வரைபடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் புரிந்து கொள்ள, கணக்கெடுப்பாளரால் HLB கோட்டு வரைபடத்தை தயாரிக்க. HLB கோட்டு வரைபடத்தின் உள்ளடக்கம் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு HLBக்கும் கணக்கெடுப்பாளர் பின்வரும் விவரங்களை கொண்ட கையால் வரைந்த கோட்டு வரைபடத்தை அளவுகளுக்கு உட்படாத வண்ணம் தயாரிக்க வேண்டும். HLB அமைவிட விவரங்கள்: HLB பகுதிக்குள் உள்ள அனைத்து கட்டிடங்களும் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் கட்டிடம் எண் மற்றும் அதில் உள்ள சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கையுடன் குறிப்பிடப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி, காவல் நிலையம், சுகாதார மையம், பஞ்சாயத்து அலுவலகம், தபால் நிலையம், பொது பண்பாட்டு வசதிகள், வழிபாட்டு தலங்கள் போன்ற முக்கிய இடங்கள். கணக்கெடுப்பாளர்களுக்கான 10 பொன்னான விதிகள். கோட்டு வரைபடத்தை தயாரிப்பதன் நோக்கம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட HLB-க்குள் உள்ள பகுதிகளை முழுமையாக உள்ளடக்கியிருப்பதை உறுதி செய்வதாகும். கோட்டு வரைபடமானது குடியிருப்பு, குடியிருப்பு அல்லாதவை, இரண்டும் சேர்ந்த பயன்பாடு, காலி வீடுகள் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து கட்டிடங்கள், கட்டமைப்புகளையும், வயல்வெளிகள், காலி இடங்கள் போன்றவற்றை குறிக்க வேண்டும். முறைப்படுத்தப்பட்ட வீட்டின் வரிசை இருந்தால் அதனை கோட்டு வரைபடத்தில் குறிப்பிடவும். முறையான வீட்டு எண் வழங்கும் முறை இல்லாத பட்சத்தில் கட்டிடங்களுக்கு தொடர்ச்சியான எண்களை ஒதுக்கி அவற்றை கோட்டு வரைபடத்தில் எழுதவும். HLO கையேட்டில் உள்ள வழிமுறைகளை இதற்காக பார்த்து தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு HLB-க்கும் கோட்டு வரைபடம் தனித்தனியாக 2 பிரிவுகளில் தயாரிக்கப்பட வேண்டும். வேறு HLB-களை பிரிக்கும் எல்லை தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கிராமம் அல்லது வார்டுக்குள் உள்ள வீட்டுப்பட்டியலில் இருந்து எந்த பகுதியோ அல்லது வீடோ விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வது இதன் முக்கிய நோக்கமாகும். அதேபோல் எந்த பகுதியும் அல்லது வீடுகளும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட HLB-களில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. ஒதுக்கப்பட்ட HLB பகுதிகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் மூலம் உங்கள் பொறுப்பு அதிகாரிக்கு தெரிவிக்கவும். HLB கோட்டு வரைபடங்களை 2 பகுதிகளில் சரிபார்ப்பிற்கும் அதே மாதிரி பொறுப்பாளரிடம் சமர்ப்பிக்காகவும் உங்கள் மேற்பார்வையிடம் அதாவது சூப்பர்வைசரும் சமர்ப்பிக்க வேண்டும். HLB கோட்டு வரைபட தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் குறியீடுகள்: HLB எல்லை குறிப்புகள் அதாவது லெஜெண்ட் எனப்படும் குறிப்புகள். பிளாக் எல்லையை பின்வருமாறு குறிப்பிட வேண்டும். குறிப்பு: கோட்டு வரைபடத்தின் 4 திசைகளுக்கு அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு அருகிலுள்ள வீட்டு பட்டியல் அல்லது கணக்கெடுப்பு பிளாக்கள் அல்லது கிராமங்களின் எண் அல்லது பெயரை குறிக்க வேண்டும். HLB கோட்டு வரைபட தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் குறியீடுகள்: உறுதியான சாலையாக இருப்பின் 2 நேர்கோடுகள் அதாவது ஒன்றுக்கொன்று இணையான நேர்கோடுகளாகவும், உறுதியற்ற சாலையாக இருந்தால் டேஷ் லைன் எனப்படும் 2 இணைகோடுகளாகவும் இருக்க வேண்டும். நடைபாதை சிங்கிள் டேஷ் லைனா இருக்கணும். அதே மாதிரி ரயில் பாதை என்னன்னா உங்களுக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய குறியீடு தான். இதே எண் கொண்ட கட்டிடங்கள் பார்க்கும்பொழுது பயன்பாடு என்னன்னா உங்களுக்கு குடியிருப்பு, குடியிருப்பு அல்லாத என 2 வகையாக பிரிக்கப்படும். இதில் உங்களுக்கு உறுதியான மற்றும் உறுதியற்ற வகையை நம்ம இங்கே படத்தில் காட்டியிருக்கோம். அதில் உங்களுக்கு உறுதியான அப்படி என்றால் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதில் என்னன்னா கட்டிட எண்ணை குறிக்க வேண்டும். உறுதியற்ற என்றால் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு கட்டிட எண். இங்கே ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கிறது என்னன்னா கட்டிட எண் தான். இதுவும் உறுதியான. இந்த 3 என்பது எதை குறிக்குதுன்னா உறுதியான கட்டிடத்துல 3 சென்சஸ் வீடுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது உறுதியற்ற வீடு. இதுல என்னன்னா உங்களுக்கு 15 என்பது கட்டிட எண். குடியிருப்பு அல்லாதவை உறுதியற்ற எண்ணில் உங்களுக்கு என்னன்னா அது என்னன்னா டெம்பரரியா ஒரு டென்ட் ஆகவோ அல்லது என்னன்னா உங்களுக்கு அது என்னது ஒரு இடத்துல ஒரு மாற்றப்படக்கூடியதாக ஒரு
குடிசையாகவோ இருக்கலாம். அதாவது என்ன, ஒரு அஸ்திவாரம் போடாமலோ அவங்களுக்கு வந்து இப்போ பர்மனண்டா அங்கேயே இருக்காம இருப்பாங்க பார்த்தீங்களா, வெளியிடத்துல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக வந்து நல்லா தங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த உறுதியற்ற அப்படிங்கிறது. குடியிருப்பு அல்லாதவைக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து கட்டம் போட்டு அதில் வந்து என்ன உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கணும். இது 19 என்பது கட்டிட எண்ணை குறிக்கிறது. அதே மாதிரி உறுதியற்ற குடியிருப்பு அல்லாதவை வந்துன்னா ட்ரையாங்கிள்லேயே வந்து ஷேர் பண்ணி 3 என்பது என்ன கட்டிட எண்ணை குறிக்கிறது. கட்டிட எண்ணுங்கிறது வந்து என்ன இங்கே எடுத்துக்காட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து சாலைகள். உறுதியான சாலையை வந்து நம்ம காட்டியிருக்கோம். அங்கேயே அது உறுதியற்ற சாலை, நடைபாதை, ரயில் பாதையை நம்ம காட்டியிருக்கோம். நீர்நிலைகள் மற்றும் அடையாள சின்னங்கள் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆறு வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குறியீடு பிடிக்க வேண்டும். இதே கால்வாயா இருந்தா இந்த மாதிரி குறியீடு, குளம் குட்டைகளுக்கு இது மாதிரி போடணும். அதே கிணறுக்கு வந்து இந்த சிம்பிள், குழாய்க்கு இந்த சிம்பிள், கை பம்புக்கு இந்த சிம்பிள், கோயிலுக்கு வந்து இந்த சிம்பிள் கொடுக்குறோம். அதே மாதிரி மசூதிக்கு இந்த மாதிரியான சிம்பிள், தேவாலயம் சர்ச் அப்படி தேவாலயத்துக்கு இது மாதிரி சிம்பிள், குருத்வாரா முதலியன அதுங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம் சிம்பிள்ஸ். பள்ளிக்கூடம்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதில் பேனும், அதே மாதிரி மருத்துவமனைனா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதில் மேனு எழுதணும். அது ஊராட்சி மன்றமாக இருந்தால் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு ஒவ்வொன்றா போடணும். அது தபால் நிலையம் இருந்தால் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு தேன் போடணும். முக்கியமான அரசு கட்டடங்களுக்கு இது மாதிரி என்னன்னா ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதோட அந்த அரசு கட்டடத்துக்கான முதல் எழுத்து எண் வந்து அது புரிந்து கொள்ளக்கூடிய குறியீடாக இருக்கும். கோட்டு வரைபடத்தில் கட்டிட எண் மற்றும் கணக்கெடுப்பு வீடுகளின் எண்ணிக்கையை காண்பித்தல். கட்டிட எண் வந்து இங்கே 9 இருக்கு. கட்டிட உறுதியானதாக இருக்கு. பயன்பாடு வந்து குடியிருப்பு பயன்படுத்தியிருக்காங்க. அதில் சென்சஸ் வீடுகள் வந்து 2 இருக்கு. ஒரு உறுதியான கட்டிடத்திலே 2 சென்சஸ் வீடுகள் இருக்கு. சென்சஸ் வீடுகள்னா கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டிய வீடுகள் எண்ணிக்கை காண்பிக்க வேண்டிய முறை பாருங்க. உறுதியானங்கிறதுக்கு வந்து ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கோமா, அதில் வந்து கட்டிட எண் எழுதிப்போமா, அதே மாதிரி சென்சஸ் வீடு எத்தனை இருக்கு, அதில் 2 இருக்கு பிடிக்குது. அதே மாதிரி கட்டிட எண் வந்து 10, உறுதியானது, குடியிருப்பு அல்லாதது. சென்சஸ் வீடு 1 தான் இருக்கு. சரியா? இப்போ குடியிருப்பு அல்லாதது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், உறுதியானதாக இருக்குங்கிறதுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கோம், குடியிருப்பு இல்லைங்கிறதுக்கு என்ன காட்டியிருக்கோம், ஷேர் பண்ணி காட்டியிருக்கோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள நம்பர் போட்டிருக்கு 10ங்கிறது வந்து இதோட கட்டிட எண். அடுத்தது 15ங்கிறது வந்து என்ன கட்டிட எண், உறுதியற்ற கொடுத்துருக்கு. பயன்பாடு வந்து குடியிருப்பு, சென்சஸ் வந்து இதில் 3 இருக்கு. உறுதியற்றங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கோம். 15ங்கிறது வந்து கட்டிட எண். அதில் வந்து என்ன எத்தனை வீடுகள் இருக்கு, 3 இருக்கு. 3 மாதிரி டென்ட் அமைப்பு கொடுத்துதான் வச்சுங்களேன், அதுக்கு என்னது உங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். அது ஒரே இடத்துலயே வந்து என்னது பக்கத்து பக்கத்தில் வந்து டென்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம கட்டிட எண் 15 கொடுத்து நம்மளுக்கு ஒரு சுற்றி ஒரு ஃபென்சிங் மாதிரி வச்சிருக்கலாம், ஒரு வேலி மாதிரி வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த 3 குடிசை வீடுகள். சரி, இந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கூடா மாதிரி இந்த துடுப்பு வடகு போன்ற அந்த அதுக்குள்ளே வசிப்பாங்க. அதை வந்து டெம்பரரி அங்கே எடுத்துகிட்டு போகிறது தானே, அது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து நம்ம வீடு கொடுக்கணும். அதே மாதிரி 6ங்கிற கட்டிட எண், கட்டிட வகை உள்ளிட்ட கட்டிட வகை, குடியிருப்பு அல்லாதது, சென்சிட்டிவ்லேருந்து 1. உறுதியற்றங்கிறதுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கும், குடியிருப்பு அல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டியிருக்கும். உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறது வந்து என்னது 6ங்கிறது கட்டிட எண். முறையான எண்முறை இல்லாத இடங்களில் கட்டிட எண்களை பயன்படுத்துவது மற்றும் ஒதுக்குவது குறித்த விரிவான வழிமுறைகளுக்கு என்ன HLO கையெழு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து விரிவாக படித்து தெரிந்து கொள்ளலாம். HLB கோட்டு வரைபடத்தை தயாரிப்பதற்கு முன் செய்ய வேண்டிய என்னென்ன பார்க்கலாம். நியமன கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து அமைவிட விவரங்களையும் HLB வரைபடம், அதாவது அச்சிடப்பட்ட நகல் மற்றும் CMMS இருந்து பெறப்பட்ட SMS ஆகியோருடன் ஒப்பிட்டு சரி பார்ப்போம். HLO செயலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட HLB வரைபடத்தை, அதாவது PDF நகல் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை கோட்டு வரைபடத்தை வருவதற்கு ஒரு குறிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது சூப்பர்வைசர், அதாவது மேற்பார்வையுடன் ஒதுக்கப்பட்ட HLBகள் வகைகளுக்கு சென்று HLBகளின் சரியான நிலையை தெரிந்து கொள்ள சுற்றி பார்க்கணும். HLB கோட்டு வரைபடத்தை தயாரிப்பதற்கு முன் செய்ய வேண்டிய என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கோட்டு வரைபடங்களை தயாரிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள கோட்டு வரைபடத்தாளை மட்டுமே தான் பயன்படுத்தணும். NOC முறையாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா HLO அறிவுரை கையேட்டில் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி கட்டிடங்களை ஒதுக்கணும். அறிவுரை கையேட்டில் வழங்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கவனமாக படிக்கணும்.
கோட்டு வரைபட தயாரிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள கோட்டு வரைபட தாளை மட்டும்தான் பயன்படுத்தணும். HLB பகுதியில் உள்ள கட்டிடங்களின் வரிசை முறையை புரிந்து கொள்ளவும், அதே மாதிரி எண் வரிசை முறையாக இல்லாத பட்சத்தில் HLB விரை கையேட்டில் வழங்கப்பட்ட அறிவித்தல்படி கட்டிடங்களை ஒதுக்கணும். HLB கோட்டு வரைபட தயாரிப்பதற்கான வழிமுறைகள். முதல் 5 வழிமுறைகளை 3 நாட்களுக்குள்ள முடிக்கணும். பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது என்னது, HLB வரைபடத்தை புரிந்து கொள்வது. அடுத்தது 2வது நிலை உங்கள் HLB பகுதிகளை அறிந்து கொள்ளணும். 3வது படிநிலை என்னன்னா சாலை மற்றும் புவியியல் அம்சங்களை வரையணும். அடுத்தது கட்டிடங்களுக்கு இலக்கமிடணும். 5வது படிநிலை பெயருடன் கூடிய நில அடையாளங்களை வரையணும். அடுத்து 6வது படிநிலை மேற்பார்வையாளரோடு சேர்ந்து என்ன பண்ண அந்த இடங்களை சுற்றி பார்க்கணும், அதை சரிபார்க்கணும், சுற்றி பார்த்து சரி பார்க்கணும், ஐடியா ஃபைனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு அதாவது ஃபைனலைஸ் பண்ணணும் என்ன அர்த்தம், கட்டிடங்களை சேர்க்க அல்லது நீக்க வரைபடத்தை புதுப்பிக்கணும். 8வது படியில் அதை சமர்ப்பிக்க வேண்டும். HLB கோட்டு வரைபடத்தை தயாரிப்பதற்கான வழிமுறைகள். HLB வரைபடத்தை புரிந்து கொள்ளுங்கள். HLB பகுதியின் ஒட்டுமொத்த அமைப்பை புரிந்து கொள்ள என்ன பண்ணணும்னா HLB செயலிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட HLB வரைபடத்தை கவனமாக ஆராய வேண்டும். வரைபடத்தில் வடக்கே போதும் மேற்புறத்தில் இருக்கும். எப்படி நம்ம மேப் டிரா பண்ணும்போது அதில் வடக்கு மேல் நோக்கியிருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த வரைபடத்திலும் இருக்கும். உங்கள் HLB பகுதியில் அறிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு HLB பகுதியின் அமைப்பு, அணுகுவழிகள், கட்டிடங்கள் மற்றும் முக்கிய அடையாள சின்னங்கள் குறித்து தெளிவான புரிதலை பெற அந்த பகுதி முழுவதையும் என்ன பண்ணணும், சுற்றி பார்க்கணும். சாலை மற்றும் புவியியல் அம்சங்களை வரையணும். பதிவிறக்கம் செய்யப்பட்ட HLB வரைபடம் மற்றும் கள ஆய்வுகளின் அடிப்படையில் உங்களுக்கு அனைத்து சாலைகள், தெருக்கள், சந்துக்கள், அதே மாதிரினா உங்களுக்கு அணுகு பாதைகளை வரையணும். HLB பகுதிக்குள் அமைந்துள்ள முக்கியமான இயற்கை மற்றும் புவியியல் அம்சங்களான கால்வாய்கள், ஆறுகள், வடிகால்கள், திறந்தவெளிகள், நீர்நிலைகள், அதுமாதிரி ரயில் பாதைகள் போன்றவற்றை தெளிவாக குறிக்கணும். HLB கோட்டு வரைபட தயாரிப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா கட்டிடங்களுக்கு இலக்கமிடணும். வடமேற்கு திசையிலிருந்து தொடங்கணும். தெலுங்கு திசை நோக்கி முறையாக நகர்ந்து அனைத்து கட்டிடங்களையும் அவற்றின் வகை மற்றும் பயன்பாட்டின் எடுத்துக்காட்டா உறுதியானது, உறுதியற்றது, குடியிருப்பு அல்லது குடியிருப்பு அல்லாததுன்னு குறிக்கணும். நில அடையாளங்களை வரையும் போது உங்களுக்கு HLB பகுதி அடையாளம் கண்டு அதன் இருப்பிடத்தை கண்டறிய உதவும் பள்ளிகள், பூங்காக்கள், வழிபாட்டு தலங்கள், பணியிடங்கள் மற்றும் பிற முக்கிய அம்சங்கள் போன்ற முக்கிய நில அடையாளங்கள் வரையணும். மேற்பார்வை சரி பார்க்கணும். அதாவது சூப்பர்வைஸோட ஒதுக்கப்பட்ட HLB முழுமையாக உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த மேற்பார்வையுடன் கலந்துரையாடுங்கள். மேற்பார்வையாளர் வட்டத்திற்குள் உள்ள மற்ற கணக்கெடுப்பாளர்களால் தயாரிக்கப்பட்ட கோட்டு வரைபடங்கள் பகுதிகள் விடுபடவில்லை, ஒன்று மேற்பொருந்தவில்லை, இரட்டிப்பாகவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு மேற்பார்வையுடன் கேளுங்கள். ஒரு மேற்பார்வையாளருக்கு 6 கணக்கெடுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். HLB கோட்டு வரைபடத்தை தயாரிப்பதற்கான வழிமுறைகள். இறுதிப்படுத்துதல். HLOவின் முதல் 3 நாட்களில் தயாரிக்கப்பட்ட கோட்டு வரைபடத்தை ஒரு முதல் வரைவாக கருதுங்கள். HLO செயலி மூலம், HLO என்பது என்னன்னா ஹவுஸ் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் செயலிங்கிறது நமக்கு ஆப் அப்படிங்கிறது தெரியும். HLO செயலி மூலம் HLO தரவு சேகரிப்பு முடிந்த பிறகு தேவைக்கேற்ப விடுபட்ட கட்டிடங்களை சேர்க்க அல்லது கவனக்குறைவாக சேர்ந்த கட்டிடங்கள் நீக்க கோட்டு வரைபடத்தை மதிப்பாய்வு செய்து புதுப்பிக்கணும். சமர்ப்பிப்பு. இறுதி செய்யப்பட்ட கோட்டு வரைபடத்தின் 2 பிரதிகள் எடுத்து பதிவு மற்றும் குறிப்புக்காக மேற்பார்வையாளர் மூலமாக பொறுப்பதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பொறுப்பாளர் தயாரிக்கப்பட்ட HLB கோட்டு வரைபடத்தை பார்க்கிறோம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஒருவருடைய அந்த லொக்கேஷனை ஜூம் பண்ணி அந்த லொக்கேஷன் எடுத்திருக்கோம். அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இது. HLB மொபைல் ஆப் மூலமா பெறப்பட்டது. அது மாறி தான் இங்கே கொடுத்துருக்கு. கணக்கெடுப்பாளர் HLB கோட்டு வரைபடத்தை தயாரிப்பாக அச்சிடப்பட்ட தாள் தான் இது. இதில் என்னன்னா லெஃப்டில் அந்த குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரினா அந்த சென்சஸ் எண்ணு, கட்டிட எண்ணு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இடப்பட்டிருக்கும். நியமன கடிதம், எஸ்சி வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இட விவரங்கள் இருக்கு. லொக்கேஷன் டீட்டெயில்ஸு ஸ்கொயர் பாக்ஸில் இருக்கு பார்த்தீங்களா அது. அடுத்து வரைபட தயாரிப்பிற்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடுகளை பற்றி அதாவது லெஜெண்ட் சொல்லுவோம், அதை அந்த மேப் கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து எனிமேட்டர் சூப்பர்வைசர் டீட்டெயில்ஸு மேற்பார்வை பெயர் மற்றும் கையொப்பங்கள் தேதியுடன் குறிப்பிடக்கூடிய அந்த இடம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இப்போ 4 உங்களுக்கு மேப்பு. இது நார்த்து மேலேயும் சவுத்து கீழே இருக்கு பாருங்க. லெஃப்டில் வெஸ்ட்டு, ரைட்டில் ஈஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டை காட்டியிருக்கோம்.
நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. என் பாயிண்ட்னது சவுத் ஈஸ்ட் தான் என் பாயிண்ட்டு. எப்படி போகணும் அப்படின்னா இந்த புள்ளிக்கோட்டில் காட்டப்பட்டிருக்கு பாருங்க, அதுலேருந்து நீங்கள் போகணும். சரியா? புள்ளிக்கோட்டில் காட்டப்பட்ட அந்த வழியாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கணக்கீடு எடுக்கப்பட வேண்டும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது அப்படியே போய் இங்கே என்ன பண்ணணும், இது வந்து இது வழியாக வந்து மறுபடியும் என்னன்னா இப்படி வந்து கரெக்டாக எங்கே கடைசி எங்கே முடிக்கணும், என் பாயிண்ட் வந்து சவுத் ஈஸ்டில் முடிக்கணும். இதான் வந்து என்னன்னா உங்களுக்கு கணக்கெடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறை. அடுத்து HLB எல்லைகளை வரையணும். நியம கடிதத்துடன் வழங்கப்பட்ட HLO செயலியில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட HLB வரைபடத்தை பார்த்து HLB எல்லையை வரைய வேண்டும். பொறுப்பாக வழங்கப்பட்ட HLB வரைபடத்தை பயன்படுத்தி சாலை மற்றும் பிற இயற்கை அம்சங்களின் தோராயமான வெளிப்புற கோடுகளை வரையணும். வரையப்பட்ட அந்த பகுதி தான் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே HLB தளவமைப்பின் மேலோட்டத்தை காட்டும் சாலைகள், தெருக்கள், சந்துகள் மற்றும் பிற இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்களை வரையணும். சாலை தெருக்களின் பெயர்கள் இருந்தால் அதையும் எழுத வேண்டும். அனைத்து கட்டிடங்களின் வரைபடத்தில் கட்டிட எண்ணையும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கையும் எழுதணும். அனைத்து கட்டிடங்களையும் கட்டிட எண்ணுடன் சேர்த்து வரைபடத்தில் குறிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டிடத்திலும் உள்ள கணக்கெடுப்பு வீடுகளின் எண்ணிக்கையை எழுத வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்தால் கட்டிட எண்களின் வரிசையை குறிக்க அம்புக்குறிகளை இட வேண்டும். முக்கியமான நிலக்குறிகளை வரைந்து அவற்றின் பெயர்களையும் எழுத வேண்டும். சுற்றியுள்ள HLB எண்களை எழுத வேண்டும். HLB கோட்டு வரைபடத்தின் மாதிரி இதுதான். அதாவது ஒரு எனுமரேட்டர் எடுத்து அதை வந்து ஒரு சூப்பர்வைசர் செக் பண்ண அந்த ஒரு HLB கோட்டு வரைபடத்தின் மாதிரி தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நன்றி.